ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் செய்பவர்களுக்காக கலைஞரின் கைவினை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவி தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் மானியமும் 41 பைசாவில் வட்டி வசூலிக்கப்படுகிறது. இது எப்படி நீங்கள் விண்ணப்பம் செய்யணும், யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவர்கள் மற்றும் எந்தெந்த தொழிலுக்கெல்லாம் இந்த கடனுதவி தராங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மத்திய அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அதாவது சுயதொழில் கைவினை தொழில் இதை செய்பவர்களுக்கு, அவர்களுடைய பரம்பரை தொழில் செய்பவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையாக மத்திய அரசு 3 லட்ச ரூபாய் கடன் உதவி தராங்க. அதுக்கு மானியம் பார்த்தீங்கன்னா 15,000 தராங்க. அதே போல தான் தமிழக அரசு தற்போது கலைஞரின் கைவினை திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளது. ஸோ இந்த திட்டத்தின் கீழும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் கடன் உதவியும், இதில் பார்த்தீங்கன்னா மானியமாக தமிழக அரசு 50,000 தராங்க. ஸோ இது என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் பிணையில்லா கடன் உதவி பெறலாம். 50,000 மானியம் வழங்கப்படுகிறது. இதற்கான வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. மேலும் பார்த்தீங்கன்னா திறம் மேம்பாட்டிற்காக சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். ஸோ விண்ணப்பம் செய்வதற்கு தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த தொழில்களுக்கெல்லாம் மானியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கட்டிட வேலை, மர வேலை, அதுக்கப்புறம் பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய ஜவுளி அச்சிடுதல், அது போன்றது தோல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மற்றும் மீன் வலைகள் தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள் மற்றும் மூங்கில் அது போன்ற ஏதாவது தொழில் செய்தல், நகை செய்தல், சிகை அலங்காரம் மற்றும் துணி நெய்தல் மற்றும் கதை வேணுமானோ அது போன்ற ஏதாவது தகவல், பூட்டு தயாரிப்பு, உலோக வேலைப்பாடுகள், பழங்குடியின இயற்கை சேகரிப்பு கைவினை பொருட்கள், இது போன்ற ஏதாவது இருந்தால் செய்யலாம். அதே போல் தையல் வேலை, கூடை பின்னுதல் மற்றும் மண்பாண்டங்கள், பொம்மைகள், படகு கட்டுமானங்கள், பாசிமணி வேலைகள், துணி வெளுத்தல், சிற்ப வேலைப்பாடுகள், ஓவியம் வரைதல், கண்ணாடி வேலைப்பாடுகள், பரம்பரை இசைக்கருவி தயாரித்தல், இது போன்ற தயாரிப்புகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ தேவையான ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, வங்கி கணக்கு மற்றும் கைபேசி எண், இது எல்லாமே இருந்தால் போதும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தை அணுகி விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண